அமைச்சரை கூட்டிட்டு போய் கர்நாடகாவில் எல்லாம் சாய்ச்சலான்னு நினச்சிப்பாரு. அந்த கணக்கு தப்பிட்டு இது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். இது கசப்பான அனுபவம். அதில் விஜய் இதில் பாடம் படிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சிருக்கீங்க. நம்ம நீங்கள் அண்டர் ஸ்கோர் பண்ணணும்னு நம்ம போக வரல. இப்போ தண்ணி ஏதாவது கிடைச்சா போதுன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். நாட்டின் நம்ம மக்கள் நல்ல நினைக்கிறோம். அதாவது காங்கிரஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அங்கே குன்றாவ் லீடர் இல்லை, சிவகுமார் லீடர். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். விஜய் மக்கள் பெரிய அளவுல நம்பி 35% ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஆனா இப்போ காவேரி மாதிரி ஒரு ஹை சென்சிட்டிவான விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியாம விஜய் திணறாரா? ரொம்ப இம்மெச்சூரான பிஹேவியர் எக்ஸ்போஸ் ஆகுதா? ரிப்பரேஷன் ஸ்டேட் என்னைக்குமே மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டு அப்பர் ஹேண்ட்லையும் சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு பண்ணி இந்த ஸ்டேட் பலகீனமாக இருக்கிறது தான் என்னைக்குமே உள்ள ஒரு காலகட்டம். அதில் டாக்ட்ஃபுல்லாக சில விஷயங்களை பண்ணுறது தான் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த முதல்வர் இருந்தாலும் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நிற்பாங்க. ஆனால் அந்த நலனை அவங்களால காப்பாற்ற முடியுமான்னா அது ஒரு பலகீனமான இடத்துல இருந்து தான் எந்த முதல்வரும் போர் புரிய முடியும். இதுதான் எல்லாருக்குமே நடந்திருக்குது. முந்தைய காலகட்டத்தில் மூப்பனார் போன்றவங்க காங்கிரஸில் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்க சில விஷயங்களை நாஸ்லுக்கா சில விவசாய நலன் கருதி அது தெரிஞ்சோ தெரியாமலோ தான் அதில் பேர் எடுக்கணுங்கிறத விட வேலை நடக்கணும்னு மூப்பனார் போன்றவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கிறாங்க. காமராஜ் போன்றவங்கெல்லாம் என்டையர் சவுத்துக்கே லீடராக இருந்து அவர் நிஜலிங்கப்பாவை தோத்த நிஜலிங்கப்பாவை நிகர்கிட்ட சொல்லி கர்நாடகாவில் சீட் ஆக்கக்கூடிய பவரில் இருந்தனால அவருக்கு பவர் செல்லுபடியாக இருக்குது. அது கர்நாடகா முதல்வர்களும் நம்ம மோதுனா நம்மளை சிஎம் மாத்திருவாரோ ஒரு நேரிட்ட சொல்லிங்கிற லெவல்ல சில விஷயங்கள் நடந்திருக்குது. இது தேசிய கட்சி அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த இந்தியாவையும் கர்நாடகாவையும் ஆண்டுகிட்டு இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டிலையும் அன்னைக்கு காமராஜ் பிள்ளவர் தான் இருந்தது. மூப்பனார் பவர்ஃபுல்லா இருந்தார். அது ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு பயன்பட்டது. தமிழ் மண்ணுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு பயன்பட்டது. மூப்பனார் இன்ஃப்ளூயன்ஸும் காமராஜருக்கு அதிகார வலிமையும். இப்போ மாணிக் தாகூர் சகோதரர் இருக்கிறாரு. பாவம், அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் எதுக்கு போட்டிருக்காங்க? காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி தொடரணும்னு போட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகையை வச்சுக்கிட்டு இருந்தா அது திமுகவுக்கு ஆதரவான ஒருத்தரை வச்சுட்டு இருக்க மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இவங்க ஜோதிமணியை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எடப்பாடி கேரளாவில் சதீஷனுக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிறதுக்காக அவரு வந்துட மாட்டாரா, அவரு கூட ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்காதாங்கிறதுக்காக ஜோதிமணியை போடுறதா அர்த்தம். ஏன்னா ஜோதிமணி கால் ஸ்டேடிங் விஜயை அடிச்சுட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள நியாயத்தை பேசாம கம்முன்னு இருந்தாரு மாணிக் தாகூர். அப்போ ஒரு நியாயத்தை ஜோதிமணி மாதிரி துணிச்சலோட ஒரு பெண் தலைவர்னாலும் உண்மையை நேர்மையா பேசக்கூடிய அளவு கூட ஒரு துணிவு இல்லாம டெல்லிக்கு ஜால்ரா முழுக்க இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவங்க தலைவரா போட்டிருக்காங்க. அவர் இந்த இடத்துக்குள்ள என்ன பேசிவிடுவாரு, என்ன செயல்படுத்தி விட முடியும்? இல்ல, இப்போ தண்ணி வாங்கி தர வேண்டியது காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூரோட வேலையா இல்ல முதல்வர் சிஎம் ஓட வேலையா? அவர் இங்க என்ன பண்ணாருங்கிற கேள்விதான் வருது. அவர் எதுவுமே பண்ணல. அப்ப அவர் இன்காம்பிடண்டா இருக்காருன்னா மக்கள் பார்ப்பாங்க. அந்த நெக்சஸுக்குள்ள மாணிக் தாகூரால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்றான்னா, மாணிக் தாகூருங்கிறவரே தலைவரா போட்டது விஜய்க்காக தான் போட்டாங்க, விஜய் கூட்டணிக்காக தான் போட்டாங்க. விஜயோட ஒரு நாமினியா தான் செல்வ பெருந்தகையை உடனே நீக்கணுங்கிற அடிப்படையில விஜய்க்காக இந்த இதை போட்டிருக்காங்கிறதான் இங்க செய்தி. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப விஜய்க்காக தாவேக்கா கூட்டணிக்காக திமுக ஆதரவாளர் செல்வ பெருந்தகையும் விஜய நியாயத்துக்கு அமர்ச்சி துணிச்சலான்னு என்ன ஜோதிமணியும் அவரை மாத்திக்கிட்டு இவரை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இவரை போட்டிருக்காங்கன்னா இவருக்கு என்ன இருக்க முடியும் ஒரு காங்கிரஸ் தலைவரான்னு சொன்னேன். காங்கிரஸும் இங்க சிறுக போயிட்டு காமராஜ் பீரியட்ல நம்பர் 1 பார்ட்டி 45 விழுக்காடு உள்ள கட்சி. ஐயா மூப்பனார் பீரியட்ல 20 விழுக்காடு உள்ள கட்சி, டிசைடிங் ஃபேக்டர். இப்ப அந்த கட்சிக்கு ஒரு 5 விழுக்காடுங்கிற லெவல்ல தான் அது கூட செல்வாக்கு வளையமே இருக்கும். ஸோ மாணிக் தாகூரால் எதுவும் பண்ண முடியாது காங்கிரஸாலங்கிற அந்த பழைய வரலாற்றை சொல்லும் போது இதை சொன்னேன்.
ஸோ இந்த மாணிக் தாகூர் யாருன்னா தாவேக்கா கூட கூட்டணி வேணுங்கிறதுக்காக காங்கிரஸ் போட்டது. இந்த இடம் தான் விஜய் வந்து தப்பு பண்ண இடம். கர்நாடகா நம்மள காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்கு, ஈஸியா டீல் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் நமக்கு அங்க கர்நாடகாவில் செல்வாக்கு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, படங்கள்லாம் ஓடி இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டாரு. அதை மதிக்கக்கூடிய ஆளா இவரு சிவகுமார் சுத்தமா இல்லை. அவரே ராகுலுக்கு ஆளுதான். ஆனா ராகுல் கிட்டயே காவிரி பிரச்சனையை காட்டி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி எழுப்பி வந்திருக்கிறார். அதாவது சித்தாராமையாவுக்கு முழுக்க பிஜேபி ஆப்ஷன் கிடையாது. இவர் யோகி நல்லா பண்றாரு, யோகி இந்துத்துவா இருக்கான்னு யோகியை பாராட்டி தான் தேவைப்பட்ட பிஜேபி கூட கைகுலுக்க தயங்க மாட்டான்னு மிரட்டி மொத்தத்துல மேகதாது அணையை கட்டுவான்னு அந்த காவேரி பேசின் ஏரியா கர்நாடகாவில் போல்டு மைசூர்ல இருக்கக்கூடிய 11 தொகுதி 2 தொகுதி தான் ஜெயித்திருக்காங்க. இவர் தம்பி கூட தோத்து போயிட்டார் டி.கே. சுரேஷ். ஒன்று ஒரு ரிசர்வ் தொகுதி, ஒன்று சாமராஜ் நகரா ஒன்று ஜெயித்திருக்காங்க. இன்னொன்று அந்த ரேவந்த் அந்த அவருக்கு பேர ஒரு பணிப்பெண் அந்த ஒரு அசிங்கம் அந்த இதில் தோத்து போச்சு. மீதி தொகுதி எல்லாம் வந்து பிஜேபி ஜனார்டல் எஸ் குமாரசாமி கவுடா ஒக்காலிகா ஓட்டு. அதனால அந்த ஓட்டை பிடிக்கிறதுக்கு மீண்டும் தான் சிஎம் ஆகுறதுக்கு அதை பகடையா வைக்கிறார். மக்களவையா சட்டமன்றமானு கேட்காதீங்க, மக்களவையில இது ஸ்வீப் ஆயிட்டு, ஸ்வீப்பான இடம் அசம்பிளிலையும் போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். மக்களவை வேற சட்டமன்றம் வேறன்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பையனே அந்த தம்பியே பார்லிமெண்ட்ல தோத்துட்டான். இந்த 11 தொகுதிக்குள்ள இதை இஷ்யூவா வச்சு தான் பெரிய லீடரானுன்னா தான் 28லையும் பாஜக வந்தா பாஜக கையில போயிடும், லிங்காயத்து கையில போயிடும். ஒருவேளையில காங்கிரஸே மீண்டும் கொண்டு வரதுக்கும் இந்த இடத்துக்குள்ள தான் லீடரா இருக்கிறதுக்கும் இதை வச்சு முழுக்க அரசியல் பண்றாரு அவர். சிவகுமார் பண்ணக்கூடிய அரசியல் ராகுல் காந்தியும் தாண்டிய அரசியல், கர்நாடகாவையும் தாண்டிய அரசியல். அந்த ஒக்காலிகா பெல்ட்டுக்குள்ள விவசாயிகள் பெரும்பாலும் ஒக்காலிகாஸ் தான் இருக்காங்க. அந்த ஓட்டு அரசியல், எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் ஒக்காலிகா கம்யூனிட்டியை மையமா வச்சு அவர் பண்ற அரசியல். தேவகவுடாவுக்கும் குமாரசாமி கவுடாவுக்கும் எதிராக பண்ணக்கூடிய அரசியல். பாஜகவும் ஜேடிஎஸும் இணைஞ்சதுல சட்டமன்றத்துல தோத்த ஜேடிஎஸ் பழச்சிக்கிட்டு குமாரசாமி மத்திய மந்திரி ஆயிட்டாரு. என்னமா மீண்டும் இந்த பகுதியில செல்வாக்கு பெறணும்னா பாஜகவும் ஜேடிஎஸும் ஜெயித்துட்டாங்களே, என்னமா இங்க செல்வாக்கு பெறணும்னா இங்க வந்து காவிரியை வச்சு அரசியல் பண்ணாதான் இருக்கணும். இவருக்கு வந்து ராகுல் காந்தியே இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த இஷ்யூக்குள்ள வந்து செகண்டரி தான். ராகுல் காந்தியே செகண்டரி தான். மட்டும் ராகுல் காந்தியும் விஜய்க்காக வந்து சிவகுமார் எல்லாம் பயிக்க போறதில்லை. தமிழ்நாடு சென்ட்ரிக்கு வேற, எனக்குன்னு எங்க குடும்பத்துக்குன்னு பார்லிமெண்ட்ல ஒரு வாக்கு வலிமை இருக்கு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத ஸ்டாலின் 2014 கீழே போயிட்டாரு. கலைஞர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல எடப்பாடி கீழே போயிட்டாரு. விஜயும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கீழே போயிருவீங்க. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும், எங்களுக்கு ஸ்டாலின் விட செல்வாக்கான நீங்க வேணும். இது தமிழ்நாட்டோட இந்த டீல் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும், அது ராகுல் காந்தி. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா நீங்களும் 3வது போனாலும் பேரலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உங்களுக்கு வேணும், நாங்க இருக்கோம். எங்களுக்கு தோத்து போன ஸ்டாலினோட ஜெயித்த நீங்க வேணும். ஸோ இந்த வியாபாரம், இந்த அக்ரிமெண்ட், இந்த கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டோட முடிஞ்சு போச்சு. இதை மையமா வச்சு நீங்க கர்நாடகாவில் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுல விஜய்க்கு பெரிய ஏமாற்றம். இல்ல இப்ப விஜய கிட்டத்தட்ட அவமானப்படுத்துற மாதிரி நேத்து பிரஸ் மீட் பேசின சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, என்னைய பார்க்கணும்னு நேரம் கேட்டாங்க, பட் சிச்சுவேஷன் சரியில்லை, நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ஓப்பனா பிரஸ் மீட்லயே விஜய் அவமானத்தான் படுத்துறாரு. கர்நாடகா ஓட்டர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அல்ல விஜய். அந்த ஓட்டர் ஏன் ஓட்டர்ஸ் ஏன் பின்னாடி நிற்பாங்கிறாரு. அந்த ஓட்டர்ஸுக்காக நான் நிற்கிறேன், அவனுக்காக நிற்கிறேன், ஏன் பின்னாடி நிற்கிறான்னு இஷ்யூ பேஸ்டா நிற்கிறாரு. இதுல விஜய அவமானப்படுத்துற மட்டும் இல்ல, ராகுல் காந்தியே சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இல்ல விஜய் ஏன் அப்போ சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல நீதிமன்றத்தையோ இல்ல காவிரி ஆணையத்தையோ அணுகாம சிவகுமாரை சந்திக்கணும்னு ஒரு முடிவு பண்ணது ரொம்ப தப்பான கால்குலேஷனா? அவர் பண்ணினது எம்ஜிஆர் குன்றாவை மதிச்ச மாதிரி மதிச்சிருப்பாருன்னா சரியான கால்குலேஷன் தான். இங்க இருக்கிறது குன்றாவு இல்ல, ஒக்காலிகா இருக்கிறாப்புல. விளையாட கொன்ற மாதிரி, நம்ம விளையாட கொன்ற மாதிரி விவசாய ஜாதி, அவங்க நலம் தான் அங்க இருக்குது, அவங்க விவசாயம் தான் அங்க டாமினண்டா இருக்குது. அது இந்த காவிரி இஷ்யூவே லிங்காயத் பொலிட்டில எல்லாம் பெருசா வராது. எங்க நம்ம காவிரி, நீ திருநெல்வேலி தானே, காவிரி இஷ்யூல நம்ம திருநெல்வேலியில என்ன யார் கொதிப்பா? ஒண்ணுமே கிடையாது. அப்பா என்ன சொல்லுவாரு, பேச்சு பாற தண்ணிய ராதாபுரத்துக்கே விட மாட்டான், காவிரி தண்ணிய எப்படி இதைத்தானே அப்பா வேணும், அப்பா நினைச்சு அதானே பேசுவாரு. நம்ம பகுதி தானப்பா நீ,
அப்போ அதே மாதிரிதான் கர்நாடகாவிலையும் உயிர்நாடி பிரச்சனை ஓல்டு மைசூர் ரீஜன்ல உயிர்நாடி பிரச்சனை அங்க உள்ள விவசாயிகள், குறிப்பா அங்க உள்ள பலமான விவசாயிகள் நம்ம ஒரு வெள்ளாள கவுண்டர்கள் மாதிரி ஒக்காலிய கவுண்டார் முருதாய் மக்கள் ஒரே என்னன்னு கூட சொல்றாங்க. குறிப்பிட்ட பெல்ட் இஷ்யூ அதுதான் இஷ்யூ. அப்போ அந்த இஷ்யூக்குள்ள சிவகுமார் லீடர் அவர். அது முக்கியமா குண்ட்ராவுக்கு எம்ஜிஆர் முக்கியம். குண்ட்ராவு எம்ஜிஆர் ரசிகர், ஆர்ஜிஆர் எம்ஜிஆர் ஆர்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர்னு அவர் போட்டுக்குவாரு. அப்போ அவருக்கு எம்ஜிஆருக்கு கர்நாடகா செல்வாக்க குண்ட்ராவை மதிச்சாரு. அப்ப சிவகுமார் நமக்கு பல்பு கொடுத்துருவாரு அப்படிங்கறத விஜய் ப்ரிடிக்ட் பண்ணாம போயிட்டாரு. அந்த இடத்துல ஏமாந்துட்டாரு, காம்ப்ளசண்டா இருந்துட்டாரு, தப்பு கணக்கு போட்டு. ஓகே, ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து நீங்க போய் பேசுறது தப்பான ஒரு முடிவா போயிரும், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, நீதிமன்றத்தை நாடுங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாங்க. அந்த விஷயத்தையும் அவரு காது கொடுத்து, அதாவது காங்கிரஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க நமக்கு கரெக்டா இருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அங்க வந்து குண்ட்ராவ் லீடர் இல்ல, சிவகுமார் லீடர், மக்கள் செல்வாக்குள்ள. அதுதான் அங்க பிரச்சனை. லீடர். அது மட்டும் இல்ல, ஒக்காலியாஸ் மத்தியில ஜேடிஎஸ் காலி பண்ண நினைக்கிறார், ஜேடிஎஸ் முறியடிச்சு தான் லீடர் ஆக நினைக்கிறார். அதுதான் அவருக்கு பிரியாரிட்டியே தவிர விஜய் அவருக்கு பிரியாரிட்டி இல்லை. அதனாலதான் நிறைய பேட்டிகள் அது இதெல்லாம் வந்து அவரு ஒரு டைப்பா கொடுத்திருந்தாரு கவுன்சிலிங் இல்லையா, அவரே கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஒரு கோணங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இப்போ அதை அவரு தெளிவா பண்ணிட்டாரு. இப்போ இந்த கர்நாடக மக்கள் நலனை மீறி ராகுல் காந்தி ஏன் பேச போறாரு? ராகுல் காந்தி பேச மாட்டாரு. இப்போ இது ரிலேட்டடா போய் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த்கிட்ட கேள்வி கேட்காங்க, அவர் பதில் கூட சொல்லாம பயந்து ஓடுறாரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் மேல மக்களுக்கு என்ன மதிப்பீடு வரும்? டிவிகே கவர்மெண்ட் மேல மதிப்பீடு வந்து அவங்களோட நடவடிக்கைகள் மூடுமந்திரமா கொண்டு போயிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் ஃபெயிலியரா முடியக்கூடிய ஒரு இஷ்யூல ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு நம்ம எல்லாம் ஒன்னா நிற்கணுங்கிற ஒரு இதை காட்டியிருக்கணும். இவருக்கு வந்து அந்த இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டிருக்காரு, OS மணியன் அதிமுக காரங்க போயிருக்காங்க, நாம் தமிழர் போயிருக்காங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்க இஷ்யூ பேஸ்டாட்டும் அவர் ஒரு சின்ன கட்சியில கூட அவரை பார்க்காமலும் அவர் ஒரு பெரிய பிளேயர் தானே அவரை மதிச்சிருக்காங்க. நீ பார்த்திருப்பீங்கல்ல, கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க பார்த்தா நாம் தமிழர் சீமானு போயிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சூழலை வந்து அரசு அனுபவிச்சிருக்க கூடாது. எத்தனையோ காவிரி பிரச்சனைக்காக நம்ம ஆல் பார்ட்டி மீட்டிங் தமிழ்நாட்டில் பல முதல்வர்கள் போட்டிருக்காங்க. அப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாமலே நாம இது பண்ணிடுவோம்னு சொன்னா அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஒரு சாதகமான ஒரு சூழல் வரும். அந்த சூழல்ல நாம இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க ஸ்கோர் பண்ணுங்க, ஸ்கோர் பண்ணா போங்க. தமிழ்நாட்டின் நலன் குறைஞ்சபட்சமாவது நிறைவேற்றப்படணுங்கிறதா எல்லாரோடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமா இருக்கும். இப்போ குறைஞ்சபட்ச நலன் கூட நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலைய காவிரி டெல்டா பகுதியில் கர்நாடகாவில் ஒக்காலியா பெல்ட்டுக்குள்ள பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய சிவகுமார் அதை பண்ணிட்டாரு. அவர் ஒக்காலியா பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாரு, அவருக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு தான் பண்ணுவாருங்கிறத இவங்க கணிக்க தவறிட்டாங்க. தமிழ்நாட்டில் இது பெரிய வாக்கு வங்கி அரசியலா இல்லை. இல்ல சார், ஆனா இப்ப டெல்டா பகுதிகளில் விவசாயிகளுக்கு காவிரி நீருங்கிறது இப்ப நம்ம சவுத் சைடு அது மேல ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஆனா டெல்டா மக்கள் அதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தானே. இப்ப விவசாயிகள் மக்கத்துல ஒரு பெரிய அதிருப்தி விஜய் மேல உருவாயிருக்கா? விவசாயிகள் மத்தியில உள்ள அந்த 3ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு விஜய் தமிழக அரசு ஓடுறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்குது. பல ஆங்கிள் பண்ணலாம், நெகோசியேஷன்ல பண்ணலாம், ட்ரிபியூனல்ல போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியும். இப்படி வேற என்ன இது இருக்குது? அவ்வளவுதான். இல்ல, முக்கியமான வழிகள் இதுதான். இந்த வழியில ட்ரிபியூனல் ஆர்டரை இது பண்ணதுக்கு நம்ம வந்து பந்து பண்ணோம்னா அவன் அதோட பந்து பண்ணுவான். அப்போ லாண்ட் ஆர்டர் 2 இடம் வந்துன்னா அது மீண்டும் பிரச்சனை தான். ஸோ இதுல வந்து கோஆபரேஷன் ஃபர்ஸ்ட், அதே டைம்ல ரைட்ஸை விட்டு கூட முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாடி விவசாயிகள் பிரதிநிதிகளையாவது கூப்பிட்டு பேசினா அவங்களுக்கு ஒரு கன்வின்சிங்காவது இருக்கும். விவசாயிகள் பதில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இருக்கணும். அது விஜய் பண்ணாதது தப்பு, அது தவறான ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சோன்குள்ள போயிருந்தோம். அது தவறு. அதுலதான் இப்ப நீங்க ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. நம்ம வந்து நீங்க அண்டர் ஸ்கோர் பண்ணணும் நம்ம போக வரல. இப்ப தண்ணி ஏதாவது கிடைச்சா போதுன்னு நினைத்தா நம்மளும் நினைக்கிறோம், நாட்டின் நம்ம மக்கள் நல்ல நினைக்கிறோம். ஆனா உங்களை சினப் பண்ணிட்டாருன்னு சொன்னா உங்க கணக்கு அதுல தப்பி போச்சுன்னு அர்த்தம். நீங்க வந்து ரிபகர்ஷன்ஸ் எப்படி வரும், பின்விளைவுகள் எப்படி வரும், இப்படித்தான் சிவகுமார் முடிவெடுப்பாரு, ராகுல் சொன்னா உடனே சிவகுமார் கேட்டுக்குவாரு, அந்த கணக்கு நீங்க போட்டது தப்பு. அவர் வந்து அவருக்கு
தேர்தல் அரசியலை அவர் முன்னிறுத்தி பயணிக்கிறார். அதில் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்ல இப்போ முன்னாடி நீர்வளத்துறைக்கு இப்போ திமுக கவர்மெண்ட்ல துரைமுருகன் இருந்தாரு. துரைமுருகன் மாதிரி ஒரு சீனியர் அக்ரஸிவான பொலிட்டீஷியன் ஹேண்டில் பண்ண போர்ட்ஃபோலியோவை கொண்டு போய் ஒண்ணுமே தெரியாது புஷி ஆனந்த்கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு ஒரு நார்மல் பிரஸ் மீட் கூட அட்ரஸ் பண்ண முடியாம இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து ஒரு பின்னடைவு தானே. அட்லீஸ்ட் அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான ஆள்கிட்டையாவது கொடுக்கணும். இல்ல யார் பெர்ஃபெக்டான ஆளை சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் செக்ரட்டரி வச்சாதான் அந்த விஷயத்தை சரியா அட்ரஸ் பண்ணணும்ல சார். சி ஆனந்த் அவருக்கு லாயலிஸ்ட். லாயலிஸ்ட்ங்கிறதுக்காக நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான போர்ட்ஃபோலியோ கொடுக்கும்போது அது அவங்களோட வீக்னஸ் வெளியே எவிடென்ட்டா தெரியுது இல்ல. நீங்க இதுல அவரால் பேட்டி கொடுக்க முடியல, அவரோட சப்ஜெக்டை பேச முடியலன்னு சொல்றீங்க. ஆமா, ஓகே. துரைமுருகன் அளவு அந்த சப்ஜெக்ட்ல வேற யாரும் குய்வைவா இல்லை. ஓபிஎஸ் அளவு இல்லை. ஜெயலலிதா அளவு அதை ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா கொண்டு போனவங்க இல்லை. அதுதான் எடப்பாடி வாராரு. இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு? 212 படி அசம்பிளி ப்ரொசீஜரே தப்புன்னு இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது திமுகவுக்கு எதிராட்டம், அதிமுகவுக்கு எதிராட்டம். ஸோ அந்த இஷ்யூல தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ணது ஜெயலலிதா தான் சட்டப்படி. இப்போ நமக்கு வழி சட்டப்படியான தீர்வு தான். இதுல தாவேக அரசே ஆல் பார்ட்டி மீட்டிங் கூடாதது தப்பு. அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்த்கிட்ட கேட்டா ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடலன்னு கேட்பீங்க. என்ன பதில் சொல்லுவாரு? கேட்டா ஆலோசனையில இருக்கு, இல்ல முதல்வர் முடிவு எடுப்பாருன்னு ஒரு ரொம்ப சிம்பிளான டெம்ப்ளேட் ஆன்சர்ஸையாவது சொல்லியிருக்கலாம். அவர் பயந்து ஓடும் போது அது அவர் தவறு. அவர் என்ன பயந்து ஓடக்கூடாது. தமிழக விவசாய நலனை காப்போம், அனைத்து வழிகளிலும் காப்போம். முதல்வர் இதுல உறுதியா இருக்கிறாரு, கும்பிடு போட்டுட்டு வேற கேள்வி ராஜ்மோகன் மாதிரியோ இல்ல நிர்மல்குமார் மாதிரி அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்டையாவது கொடுத்து பேச சொல்லணும். அது சிஎம்க்கு பெர்ராகேட்டிவ். ஓகே, பெர்ராகேட்டிவா இருந்தாலும் இது பீப்புளோட இஷ்யூங்க. மக்கள்கிட்ட அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இந்த இஷ்யூல நம்ம அமைச்சரை கூட்டிட்டு போய் கர்நாடகாவில் எல்லாம் சாய்ச்சலாம்னு நினைச்சிருப்பாரு. அந்த கணக்கு தப்பிட்டு இது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். இது கசப்பான அனுபவம். அதுல விஜய் இதுல பாடம் படிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்கணும். டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல. இப்போ உதயநிதி தலைமையில இன்னொரு நடக்குதுன்னா அது கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு பிரஷரா கொடுக்கும்? ஏன்னா அடுத்து அசம்பிளி வர ஸ்டார்ட் ஆகுது. காவிரி இஷ்யூல விஜய்க்கு எதிரான ஒரு வாக்கு இத உதயநிதி ஸ்டாலின் விவசாயிகள் மத்தியில கொண்டு வருவாரு. திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில சில சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க. அதுக்காக வாக்குப்பதிவுல ரீகவுண்ட் நடைபெற்றது. அதுல இப்போ திமுக சார்பில் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுல நிறைய முறைகேடுகள் பிரச்சனைகள் நடந்திருக்கு, நாங்க தேவைப்பட்டா நீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு சார்ஜை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா இல்ல ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் அப்படிங்கிற லெவல்ல அது நின்றுமா? அதாவது ஸ்டாலினோட தோல்விங்கிறது யாராலும் ஜீரணிக்க முடியல. இப்படி நடந்திருக்குமா, இந்த மாதிரி இதா இருக்குமாங்கிறதான் எல்லாரோட இது. அது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே ஸ்டாலினோட தோல்வி அதிர்ச்சி தான். யாரும் அதை விரும்பல. அந்த சூழ்நிலையில திருச்சியில இடைத்தேர்தல் வந்தால் ஸ்டாலின் வெற்றி பெற்றுவாருங்கிற ஒரு சூழல் கூட அன்னைக்கு இருந்தது. இப்போ அது எல்லா காயமே ஆறுங்கிற மாதிரி நாட்கள் ஆகி அது அதோடைய அந்த வீரியம் தோத்ததுமே ஸ்டாலினுக்கு மேலே மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதிங்கிறது பற்பல இஷ்யூவில் அதோட திசை மாறுது. இப்போ இப்படி ஒன்று திமுக எடுத்திருக்கிறாங்க. ஒட்டோர் மேபி அவங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தை அணுகும் போது தேர்தல் ஆணையம் அதற்கு தக்க பதிலை சொல்லுன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் நான் தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் போய் சந்தித்தோம். நான் என் நண்பர்கள் எல்லாம் போய் சந்தித்து தயாநிதி மாறன் உடன் இருந்தார். டிகேஎஸ் தத்துவ மேதை டிகே சீனிவாசன், பழைய ஒரு திராவிட இயக்க மூத்த தலைவர், அவரோட சன் டிகேஎஸ் இளங்கோவன், அவர் ராஜ்யசபா உறுப்பினர், எல்லாம் பொறுப்பெல்லாம் இருக்கக்கூடியவர் தான், அவரு கூட இருந்தார். ஆர்எஸ் பாரதி, இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் சில பொதுவான அரசியல் விஷயங்களை பேசிட்டு வந்தேன். அவர் தோத்தது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். அவர் தோற்றிருக்க கூடாதுங்கிறதான் எல்லாருடைய ஒரு பார்வை. இப்போ பல பிரச்சனைகளை நாம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். குறிப்பாக என்னோட ஒரு கருத்தாக இதை சொன்னேன். இது ஏற்காடு தேர்தலோட கலைஞரோட நடவடிக்கையை சொன்னேன். ஏற்காடு தேர்தலோட கலைஞர் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராட்டு அனைத்து கட்சிகள் ஆதரவையும் கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு போராட்டம், காவிரி போராட்டத்தில் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீங்கள் எல்லாருக்குமே அதை காமன் கால் ஏற்காடு தேர்தலில் கலைஞர் எடுத்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாமேங்கிற ஒரு கருத்தை நாம் முன் வச்சேன். அவர் புன்முறலோடு கேட்டுக்கிட்டாரு. இன்னும் பல
கருத்துக்களை அவருடன் பரிமாறிட்டு வந்தேன். பட் அதே வேளையில் இந்த இது ஹெவியாக நேற்று தான் போயிட்டு இருந்தது. இதை பற்றி அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை. அது சட்டம் என்ன பண்ணுதோ அது பண்ணட்டு சட்டப்படியான இதுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அணுகலாம். அவங்க ஒரு ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளப்பிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்களாங்கிறதுல இல்ல, அவங்க சந்தேகமா இல்ல, முக்கியமான சில விஷயங்களை சொல்றாங்க. 30% மிஷினுக்கு மேல போதுமா, அதை வந்து பாதுகாக்கலாம், அதுல உள்ள சீல்கள் வந்து புதுசா இருக்கு, அதுல உள்ள அட்ரஸ் வந்து புதுசா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆதாரத்தோட அவர் குற்றம் சாட்டுறாரு. நிச்சயமா அப்படி இருக்கும்னா அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம், தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக. அவங்களுக்கு ஒரு உண்மையிலே அந்த இது வந்து எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சட்டமும் நீதித்துறையும் தான் அதற்கு வெளிச்சம் காட்டணும். எப்படி இருக்குது உண்மை நிலைமை என்னங்கிறது நீதிமன்றத்தில் தெரியும். அதுக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகணுங்கிறது என்னோட பார்வை. ஓகே, ஆனா இப்போ சென்னை சோன் ஃபுல்லாவே விஜயோட அலை ஹெவியா வீசி இருக்கு. அதனாலதான் வேட்பாளர் யாருன்னே தெரியாம எல்லா தொகுதியிலையும் விஜய் கட்சி ஜெயிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. ஆனா இப்படி இருக்க சூழல்ல இவங்க ரீகவுண்ட் கேட்டு அதுல அகைன் டிவிகே சரியான முறையில தான் ஜெயிச்சிருக்கு, விஎஸ் பாபு தான் ஜெயிச்சதுன்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஸ்டாலினுக்கு இன்னொரு ஒரு செட்பேக் தானே, தோல்வியை மறுபடியும் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆகும்ல. அது உங்களுக்குள்ள சந்தேகத்துக்கு பிரேமா பேசி இருந்தா நீதிமன்றத்துக்கு போங்க அல்லது விட்டுருங்க, அவ்வளவுதான். இது அவங்க தான் முடிவெடுக்கணும். நாம என்னோட பார்வை வந்து சென்னையில் அதிமுக ஒரு ஃபைட்டை கொடுக்காதது வந்து தாவேகா எழுச்சிக்கு ஒரு காரணம். இப்போ நீங்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமக ஒரு சைடு, விசிகா ஒரு சைடு இருக்கும்போது வந்து ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும்போது அங்கே தாவேகா வந்து 3வது போயிட்டு, விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேகா 3வது போயிட்டு, திருமாவளவனோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு பதற்ற தன்மைக்கும் அது ஒரு காரணம். திமுக வந்து வெற்றி பெற்ற தாவேகா அணிக்கு வருவாங்களா, தாவேகாவை தோக்கடிக்கிறதுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கலைஞர் எல்லாரும் சேர்ந்தா தோக்கடிச்சிடலான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு முடிவுக்கு போவாங்களா? கண்டிப்பாக தோல்வியடைஞ்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வெற்றி பெற்றவங்களை தோக்கடிப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேகாவுக்கு செல்வாக்கு ரொம்ப கீழே 3வது இடம் தான். எடப்பாடி, ஸ்டாலின், தாவேகாங்கிற விஜயங்கிற லெவல் இருக்கனால அவர் திமுகவுக்கு ஆதரவான சில பேச்சுகளை பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து டஃப் ஃபைட் இருந்தது, தாவேகாவால் நுழைய முடியல. இங்கே அதிமுக பாஜக கூட்டணியும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கீழே போகும்போது இந்த பகுதியில் வந்து தாவேகா எழும்பி வந்துட்டதாக தான் நான் பார்க்குறேன்.